அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, நல்ல நண்பர் இயேசு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். போதராகிய தாமே அவர்களின் காலடிகளை கழுவினார் எனில், சீடர்களாகிய அவர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். இறைமகனாகிய தாமே இத்தகைய தாழ்ந்த பணிகளை செய்தாரெனில், அவர்களின் இத்தகைய பணியையும் பிறருக்கு செய்ய முன் வர வேண்டும். இதே கடமையை கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்ததுதான் திரு அவை இப்பாதங்களும் நிகழ்ச்சியை பெரிய வியாழன் திருச்சடங்களில் பூத்தியுள்ளது. தம்மை காட்டிக் கொடுப்பவனை பற்றிய எண்ணம் இயேசுக்கு மீண்டு வருகிறது. எல்லாரும் தூய்மையா இல்லை என்று கூறி அவனது தீய எண்ணத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியவர். இங்கும் நான் சொல்வது உங்கள் எல்லாரையும் பற்றியென்று என்று கூறி தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனை மட்டும் தனியாய் பிரித்து காட்டுகிறார். ஒருவன் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை மறைநூலிலிருந்து மேற்கோள் காட்டி கூறுகிறார். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பியவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்குகிறான் என்பது தம்மை காட்டி கொடுத்த நண்பனுக்கு எதிராக திருப்பாடல் ஆசிரியர் கூறிய முறையீடு. யூதாஸின் தீய சிந்தனை வெளிப்படுத்தினால் அவன் ஒருவேளை மனமாறட்டும் என்றும் எண்ணத்தில்தான் அவன் பெயரை சொல்லாமல் இயேசு அவரை தீய திட்டத்தை மட்டும் அம்பலப்படுத்தினார். எனினும் தாம் காட்டி கொடுக்கப்பட போவதும் சாக போவதும் எதிர்பாராமல் நிகழ்பவை அல்ல, தம்மை மீறி தம்மேல் வருபவை அல்ல, அனைத்தும் தமக்கு முன்பே தெரிந்தவைதான். ஆனால் இப்படியெல்லாம் நிகழ வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். இவ்வாறு நிகழும் என்று மறைநூலில் ஏற்கனவே கூறியுள்ளது. எனவே இவையெல்லாம் நிகழும்போது சீடர் வியப்படைய தேவையில்லை, மாறாக அவர்கள் தம் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றார் இயேசு. சீடருள் ஒருவன் தீவனாக இருந்தாலும் மற்றவர்கள் அனைவரும் பிரமாணிக்கம் கொண்டவர்கள். தாங்கள் பிரமாணிக்கமாக இருப்பதற்கான பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். தம் பிரதிநிதிகளாகவும் தந்தையின் பிரதிநிதிகளாகவும் அவர்களை மக்களில் பல ஏற்றுக்கொள்வர். தந்தைக்கும் மகனுக்கும் உரிய மதிப்பு அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் உண்டு. இதே கருத்து மத்தேயு 18:5, மார்க் 9:37, லூக்கா 9:48 போன்ற இடங்களிலும் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, யூதாஸின் நம்பகமற்ற தன்மை இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுகிறதை இயேசுவின் வார்த்தையில் நாம் அறிந்து கொள்ளலாம். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். மத்திய கிழக்கு பகுதியில் ஒருவரோடு சேர்ந்து உண்பது நட்பின் அடையாளமாக கருதப்பட்டது. மெபி ஒசைத்து என்கிற நபரோடு தாவீது நட்பு பாராட்டு வண்ணமாக அவரோடு சேர்ந்து உணவருந்துவதை பார்க்கிறோம். அப்படி சேர்ந்து நட்பு பாராட்டுகிற ஒருவர் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது நமக்கு தெரிய வரும்போது நம்முடைய இதயம் சுக்குநூறாக உடைந்துவிடு என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இயேசு இருக்கிறார். தன்னோடு 3 ஆண்டுகள் தங்கியிருந்து உண்டு மகிழ்ந்து தன்னுடைய போதனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு மக்களை வழிநடத்த பயிற்சியும் அனுபவம் பெற்ற தன்னுடைய அன்புக்கும் நட்புக்குரிய திருத்தூதர்கள் ஒருவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்கிற செய்தியே இயேசுக்கு மிக பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். கூட இருந்தே ஒளிபரவிக்கிறவர்கள் எண்ணிக்கை வரலாற்றில் நீண்டு கொண்டுதான் செல்கிறது. ஆனாலும் அதனுடைய வலி வேதனை சொல்லி மாளாது. தான் சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட போகிறோம் என்பதை விட தன்னோடு உடனிருக்கிறவன் தான் அதற்கு காரணமாக இருக்க போகிறான் என்கிற செய்தி இயேசுக்கு மிக பெரிய வேதனை தந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அதை கடவுளின் திருவுளமாக ஏற்றுக்கொள்கிறார். நட்பு என்பது நல்ல அன்பாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக, கபடற்றதாக, உண்மையானதாக, ஏன் உயிரையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான அன்பிற்கு இயேசு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதாஸ் மிக சிறந்த உதாரணம். மற்றவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால்
நான் நன்றாக இருப்பேன் என்பதல்ல, யார் எப்படி இருந்தால் நான் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பேன் என்ற இயேசுவின் வாழ்வை நமதாக்குவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை போன்று தாழ்ச்சியாக பணிவாழ்வை உள விருப்பத்தோடு செய்கின்றேனா? நான் பிறருக்கு நல்ல நண்பனாக இருக்கின்றேனா? நான் கடவுள் முன்னால் நம்ப தகுந்தவனாக திகழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவை போன்று தாழ்ச்சியாக பணிவாழ்வை உள விருப்பத்தோடு செய்யவும், நாங்கள் பிறருக்கு நல்ல நண்பர்களாக இருக்கவும், நாங்கள் முன்னால் நம்ப தகுந்தவர்களாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.